அதாவது ஆரம்ப கட்ட காலத்துல எல்லாம் கடல் மேலே பாடு வச்சு அடியை வாங்கி உருவி போட்டோன்னா வெறும் மீன் நண்டுமா கிடக்குங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த வட்டியில் என்னத்தை புடை போட்டுக்க மத்தியில வெறும் பிளாஸ்டிக் கவருங்க. இதுதான் நம்ம ஒரு 10-15 வருஷமா மனுஷங்க செஞ்ச நல்ல காரியம். இந்த பாருங்க, இதுக்குள்ள முதல்ல வந்து மீனை தான் பார்த்து எடுப்போம். இப்போ வெறும் கவரை தான் புடங்கி போட்டுருக்கோம். இது என்னென்ன ஐட்டம் பாருங்க. பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் கவரு, ஷாப்பிங் பேப்பரு. ஆமாம், அதை எடுத்து எடுக்கும், அதில் எடுக்கும். பாருங்க, இதுக்குள்ள வந்து இப்போ மீனை கண்டுபிடிக்க மாதிரி போச்சு. முதல்ல எல்லாம் மீனில் ஒன்று ஊற்ற அப்பப்போ ஏதாவது கிடக்கு. இப்போ முக்கால்வாசி பிளாஸ்டிக் கவரும் பேப்பரும் தான் கிடக்கு. இந்த அளவுக்கு நிலவரம் ஆகி போச்சு. இதனால் அவங்களுக்கு இந்த பாடு கிடக்கு நண்டு மீன். இது எந்த அளவுக்கு கடலில் வந்து குப்பை சேர்ந்துருக்கு பாருங்க. இப்போ தான் பிறக்க ஆரம்பிச்சு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள இவ்வளோ கவர் சேர்த்துருக்கு. எப்படி பார்த்தாலும் 2 வட்டி கவர் வந்துடும் போல், பிளாஸ்டிக் கவர். போக பார்த்து எங்கள் பிள்ளைய காலத்துலலாம் மீன் நண்டை பார்க்குற மாதிரி வெறும் கவர் பூஞ்சி தான் பிடிக்க வேண்டியிருக்கும் போல். அடித்த சரக்கில் பாதி சரக்கு இந்த பிளாஸ்டிக் கவர் தாங்க. கடைசியில் புறைக்கி முடிச்சிட்டோம்ப்பா. இந்த பிளாஸ்டிக் கழிவு உள்ள இந்த சரக்கில் என்னென்ன கிடக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கச்சரை சரக்கு. இது எங்களுக்குள்ள அது காசு வரிக்காரா இந்த நகர காட்டுங்க. ஏப்பா கிழிக்காதப்ப இப்படி இது அரை கூட பிளாஸ்டிக் கழிவு தாங்க இருக்கு பாரு. இது போக இந்த பாரு, இங்க ஒரு வட்டிக்கு பிளாஸ்டிக் கழிவு, எல்லாமே பிளாஸ்டிக் கழிவு தான். இதுல வேற எந்த ஐட்டம் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் தூள் குப்பை தான். இதுல கிடைச்ச மீன் தான் போய் எல்லாத்துலயும் அரை வட்டி 1/4 வட்டி தான் வந்திருக்கு. ஆனா அந்த பிளாஸ்டிக் கழிவு போட்டு 1 வட்டி 1.5 வட்டி வந்திருக்கு. இதான் இங்க நிலவரம். பார்த்துக்குங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு கடல். ஒரு சில பேர் நினைக்கலாம் இதுக்கு காரணம் நாங்க மட்டும்தான். அப்படி கிடையாது. கடல்ல வந்து கழிவு செய்யறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேருக்கு காரணம் தான். ஏன்னா நிறைய வந்து இப்போ நம்ம ஊர்கள் வந்து சிட்டியில் இருக்க பெரிய சாக்கடை கூலங்க எல்லாமே இந்த ஒரு ஆறு மாதிரியே கடல்ல விட்டுறாங்க. அதில் போகிற கவரு சாப்பிங்க வேற என்னென்ன பொருள் அவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம் உள்ள கடல்ல வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து நிறைய வந்து எழுது பிஸ்கட் கவரு, வேற நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேரி பேக்கு, இந்த மாதிரி ஐட்டம் அதிகமாக கிடைக்கும். நம்மளா வந்து இதை மாற்றணும். மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நல்லா தெரியும்.